இந்த பகுத்தறிவு ஆட்சியாளர்கள் இப்படி திட்டமிட்டு திருவோட்ட விவசாயிகளுடைய கைகள்ல இலவசங்கிற பேர்ல திணிக்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? விவசாயிகளுடைய விவசாய பொருட்களை அரசாங்கமே கொள்முதல் செய்யக்கூடிய, விவசாயிகளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா அதை பார்க்கலாம் இல்லைங்களா? கொள்முதல் ஒரு ஊழல், வளங்கள்ல ஒரு ஊழல், திட்டமிட்டு ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கிணைந்து விதைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுக்கு தான் இந்த திட்டங்கள் எல்லாம். விஷம் இலவசமா விநியோகம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டா நாங்கெல்லாம் ஓடி போய் வரிசையில் நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிருவோம். அந்த அளவுக்கு மூலச்செலவு நடந்து இந்த நாட்டுல 7.5 கோடி மக்கள்ல எவனும் தன்மானத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ்ந்து விடக்கூடாது. அரசாங்கத்திடம் கையேந்தி பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என குடிகளை நீங்க திட்டமிட்டு ஆக்கியிருக்கீங்களே. எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி எல்லாம் திருவோட தான் நிக்கிறாங்களா வெளியே, திருவோட்ட குடிமக்கள் மத்தியில கொடுக்கறதுக்கு தான் தயாராயிட்டாங்களா வெளியே. குடிமக்கள் யாரும் தன்மானத்தோட சுயமரியாதையோட வாழ்ந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது. பொங்கல் பரிசு தொகை திட்டமே தவறு அப்படின்னு சொல்ல வரீங்களா ஐயா? உழவு தொழிலை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒன்று. உழவருடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் அரசு விடுக்கும் சவாலாகும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என்னைக்கு இலவச பொருட்களை எல்லாம் வெறுக்கிறாங்களோ, இலவசம் கொடுக்க வந்தவங்களை, ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தவங்களை செருப்பு கழட்டி அடிக்கிறாங்களோ, அன்னைக்குதான் தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமா மாறும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக கல் விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் கல்லு நல்லுசாமி ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ இந்த தமிழக அரசினுடைய பொங்கல் பரிசு தொகுப்பு, இது குறித்த உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? அதாவது பொங்கல்னு சொல்றீங்க, தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள் என்றெல்லாம் சொல்றோம். அறுவடை திருநாள்னு என்ன? விளைவித்த விவசாயிகள் விளைந்ததை அறுவடை செய்து புது பொங்கலிட்டு விருந்து படைப்பதுதான் அறுவடை திருநாள். அன்றைக்கு இது எங்க நடந்ததுன்னா விளைநிலங்கள்ல நடந்தது. விளைவித்த விவசாயிகளுடைய வீடுகள்ல இந்த நிகழ்வு நடந்தது. இன்னைக்கு அங்க எல்லாம் நடக்கிறது வெகுவா குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள் எங்க நடக்குது? கல்வி நிறுவனங்கள்ல நடக்குது, பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, அரசு அலுவலகங்கள்ல நடக்குது. அங்க என்ன அறுவடை நடக்குது? அங்க எதை விளைவிக்கிறாங்க? ஆக இந்த பொங்கல்ங்கிறது, அறுவடை திருநாள்ங்கிறது, உழவர் திருநாளுங்கிறது திட்டமிட்டு கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகள். இந்த 77 ஆண்டுகள்ல இந்த பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி அரசு காலத்தில் கொடுத்தாங்களா குடிமக்களுக்கு, இல்ல ஆங்கிலேயர் காலத்தில் கொடுத்தாங்களா, இல்ல 1967 வரல கொடுத்தாங்களா? அதுக்கு பின்னாடி அமைந்த இந்த பகுத்தறிவு ஆட்சியாளர்கள் இப்படி திட்டமிட்டு திருவோட்ட விவசாயிகளுடைய கைகள்ல இலவசங்கிற பேர்ல திணிக்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இது தமிழனுடைய பண்பாடான அந்த விருந்தோம்பலை கொச்சைப்படுத்துவதாக இருக்கின்றது, இழிவுபடுத்துவதாக இருக்கின்றது. ஆக எதுக்கு நீங்க பொங்கல் தொகுப்பு கொடுக்குறீங்க? யார் கேட்டா, யார் போராடினா? விவசாயிகளுடைய விவசாய பொருட்களை அரசாங்கமே கொள்முதல் செய்யக்கூடிய, விவசாயிகளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா அதை பார்க்கலாம் இல்லைங்களா? எதுக்கு உதவி செய்யறது? கொள்முதல் ஒரு ஊழல், வளங்கள்ல ஒரு ஊழல், திட்டமிட்டு ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கிணைந்து விதைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுக்கு தான் இந்த திட்டங்கள் எல்லாம். எதுக்காக எங்க கையில திணிக்கிறீங்க இதையெல்லாம்? அதாவது இப்ப வள்ளுவர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல, வள்ளுவருக்கு குளத்தை நிறவி கோட்டம் கட்டணுமல்ல, வள்ளுவருக்கு வானலாவி செலவு வச்சிருக்கிறோமல்ல, நடந்து முடிந்த ஆண்டு இறுதியில 3 நாள் கொண்டாட்டம் குமரிமுனையில் நடந்ததல்ல வள்ளுவருக்கு. அந்த சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடணுமல்ல. ஒவ்வொரு அரசு பேருந்துலயும் வள்ளுவருடைய படம் இருக்குல்ல, குரல் இருக்குல்ல. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையிற்றியார். படைத்தவன் இவனை படைக்கின்ற பொழுது இவன் இந்த உலகத்தில் பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என படைத்தவன் படைத்திருப்பானே யாயின் இவனை போல படைத்தவனும் பிச்சை எடுத்து அழிவானாக ஒழிவானாகன்னு சாபப்படுறாரு. அதாவது உழைப்புக்கு வள்ளுவர் உயர்வு கொடுக்கிறாரு, உழைப்புக்கு சாவுமணி அடிக்கல. ஆனா இவங்க உழைப்புக்கு சாவுமணி அடிக்கிறாங்க. தென்னீர் அடுபுற்கையாயினும் தாழ் தந்தது உன்னலின் ஓங்கிணியது இல். உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிர்தமே கிடையாது. ஆக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆனா இவங்க உழைப்பை முடக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் என்ன கேட்டோம்? நாங்க தூண்டில தான் கேட்டோம், மீனை கேட்கல. ஆனா நீங்க கொடுத்தது மீன், தூண்டில் அல்ல. இதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு குடிமக்களாகிய நாங்கள் 7.5 கோடி மக்களும் கையேந்திகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு உழவனை பத்தி வள்ளுவர் பதிவு பண்றார். இரவார் இறப்பார்கொன்றியவர், கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள்.
தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் புலவர்கள். அவங்களுடைய கையில திட்டமிட்டு இப்படி திருவோட்ட திணிக்கலாமா? இன்னைக்கு எந்த அளவுக்கு நாட்டுல மூலச்செலவு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல விஷம் இலவசமா விநியோகம் பண்ணிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டா நாங்கெல்லாம் ஓடி போய் வரிசையில் நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிருவோம். அந்த அளவுக்கு மூலச்செலவு நடந்திருக்கு. இந்த நாட்டுல 7.5 கோடி மக்கள்ல எவனும் தன்மானத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ்ந்து விடக்கூடாது. அரசாங்கத்திடம் கையேந்தி பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என குடிகளை நீங்க திட்டமிட்டு இப்ப ஆக்கியிருக்கீங்களே, இது குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசா? இல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கிறீங்களா? இல்ல வரும் தலைமுறையை முன்னிறுத்துறீங்களா? சரி, இப்ப தை பொங்கலுக்கு என்ன கொடுக்குறாங்க? வேட்டி சேலை கொடுக்குறாங்கல்ல. ஒரு வேட்டி என்ன விலை போறோம்? அதிகபட்சம் 50 ரூபா போறோம். அது எப்படி இருக்குது? மருத்துவமனையில புண்ணுக்கு கட்டுற துணி மாதிரி இருக்குது. அது 50 ரூபா போறோம். இன்னைக்கு ஆண்களுக்கு கிராமங்கள்ல விவசாய கூலிகளுக்கு குறைஞ்சது 500 ரூபாய் ஒரு நாள் கூலி. அந்த 500 ரூபாயை இழந்துட்டு ஒரு நாள் போய் வரிசையில் நின்று அந்த 50 ரூபாய் வேட்டி வாங்கிட்டு வர இந்த திட்டமிட்டு ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டாமா? இதுல மக்களுக்கு நன்மை என்ன தீமை என்னங்கிறது இடம் போட்டு விடை காண வேண்டாமா? இதுலயுமே இந்த பொங்கல் ரொக்க பரிசு தொகை கொடுக்கல அப்படின்னு ஒரு தரப்பினர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சில எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அது குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாமே எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாம் திருவோட தான் நிக்கிறாங்களா வெளியே, திருவோட்ட குடிமக்கள் மத்தியில கொடுக்கறதுக்கு தான் தயாராயிட்டாங்களா வெளியே. குடிமக்கள் யாரும் தன்மானத்தோட சுயமரியாதையோட வாழ்ந்து விடக் கூடாதுங்கிற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வாக்களித்த நாங்கள் தான் காரணம். நாங்க ஓட்டு எப்படி போடுறோம்? என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் எனக்குன்னு பேரம் பேசிட்டே குத்துறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இதெல்லாம். நீங்க எல்லாத்துக்கும் தெரியும், பணம் இல்லாத தேர்தல் நிக்க முடியுமா? மகாத்மா காந்தி, காமராஜர் போடுறவங்க எல்லாம் உயிரோட தேர்தல் நின்னா முன்மொழியருக்கு 10 பேர் கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திட்டமிட்டு அரசியல செதைச்சிருக்காங்க, அழிச்சிருக்காங்க, ஒழிச்சிருக்காங்க. இன்னைக்கு பணம் இருந்தா போதும் எதையும் வாங்கிடலாங்கிற எண்ணத்தை விதைச்சிட்டாங்க திட்டமிட்டு. பொங்கல் பரிசு தொகை திட்டமே தவறு அப்படின்னு சொல்ல வரீங்களா? தவறு 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 தவறு. இது உழவு தொழில் செய்யக்கூடிய உழவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். உழவு தொழிலை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒன்று. உழவருடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் அரசு விடுக்கும் சவாலாகும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசு காலத்தில் கொடுக்கல, ஆங்கிலேயன் காலத்தில் கொடுக்கல, அதுக்கு பின்னாடி 1967 வரல கொடுக்கல. நீங்க என்ன பகுத்தறிவு பாசறையில பயின்றவங்க இதை கொடுக்குறீங்க? உங்களதெல்லாம் பகுத்தறிவு பாசறை என்ன பஸ் ஸ்டாண்ட் கழிவற மாதிரி இருக்குது. நாட முடியல. இதா தன்மானம், இதா சுயமரியாதை? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எதிர்கட்சி ஐயோ அரிசி கொடுத்தாங்க, சக்கரை கொடுத்தாங்க, கருப்பு கொடுத்தாங்க, எங்கே பருப்பு, எங்கே முந்திரி, எங்கே நறுமண பண்டங்கள், எங்கே மஞ்சக்கொத்து, எங்க சட்டி, இதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகளுடைய நிலை தாழ்ந்து போச்சு. ஆக எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாம் ஒண்ணுதான். நீ நானு ஒண்ணு, மக்கள் வாயில் மண்ணுன்னு வெளுத்து வாங்குறாங்க. இதுதான் நாட்டினுடைய நடைமுறை, நாட்டினுடைய யதார்த்தம். என்னைக்கு இலவச பொருட்களை எல்லாம் வெறுக்கிறாங்களோ, இலவசம் கொடுக்க வந்தவங்களை, ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தவங்களை செருப்பு கழட்டி அடிக்கிறாங்களோ, அன்னைக்குதான் தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமா மாறும். நேரலையில பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி.